Hi friends, welcome to our channel Engineer மளிகை கடை. இன்னைக்கு நாம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா மளிகை கடைக்கு லாபம் தரக்கூடிய 5 ரூபாய் சீரக அட்டை போடுறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அட்டை செஞ்சு மளிகை கடையில் விற்கிறதுனால நமக்கு நிறைய லாபம் இருக்குது. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக மளிகை கடைக்கும் விற்கலாம், இல்லை பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். லைனாக லிங்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி அட்டை போட்டு பண்ணுற வீடியோலாம் தரேன், பார்த்துக்காங்க. அதில் நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நம்ம வந்து சீரகம் வந்து 5 ரூபா அட்டை போட போகிறோம், சரிங்களா? அதுக்கு எவ்வளோ சீரகம் எடுத்துருக்கோன்னா கரெக்டாக ஒரு 70 கிராம் சீரகம் எடுத்துருக்கோம், சரிங்களா? 70 கிராம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி அட்டை போட்டு நம்ம விற்கிறதுல வந்து என்னென்னா, ஒரு 30 ரூபாய்க்குள்ளே நம்ம மொத்த செலவையும் முடிச்சிடணும், சரிங்களா? நீங்கள் 30 ரூபாய்க்குள்ளே முடித்தா மட்டும்தான் நீங்கள் 35 ரூபாய்க்கு ஹோல்சேல் கடைக்கோ ஏதோ ஒரு கடைக்கு கொடுக்கலாம். 40 ரூபாய்க்கு அவங்க அடுத்து சேல்ஸ் பண்ணுவாங்க. கடைசியாக மளிகை கடையில் வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். நம்ம ஏரியாவில் இந்த நடைமுறை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக 30 ரூபாய்க்குள்ளே முடிக்கணும், சரிங்க? இப்போ எதுக்காக 70 கிராம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி சீரகத்தோட ரேட் வந்து 1 கிலோ வந்து 380 ரூபா, சரிங்களா? சீரகம் ரேட் வந்து ரொம்ப ஏறி இறங்கும் சீசனுக்கு தகுந்த மாதிரி. அதனால் நீங்கள் வந்து அன்னன்னைக்குள்ள நடைமுறைக்கு தான் நீங்கள் வந்து போடணும், சரிங்களா? 1 கிலோ 380 ரூபா. அதை வந்து நீங்கள் வந்து 10ஆக டிவைட் பண்ணுங்கள். 38 ரூபா 100 சீரகம், சரிங்களா? லூஸ் சீரகம் வாங்கணும். பேக்கெட்டில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கும். லூஸில் நல்ல குவாலிட்டி ஏதோ அதை வாங்கிக்கிடணும். 38 ரூபா. அதை 10ஆல் டிவைட் பண்ணால் 3 ரூபா 80 பைசா வரும், சரிங்களா? அதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். 70 கிராம் அப்படிங்கும் பட்சத்தில் 26 ரூபா 60 பைசா வரும், சரிங்களா? நம்ம வந்து இப்போ 26 ரூபா 60 பைசாக்கு சீரகம் எடுத்துருக்கோம். 2 ரூபாய்க்கு கவர் வந்துடும். 1 ரூபா அட்டை. நம்ம போடுறதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 1 ரூபா அதுக்கு மேலே கனெக்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னா நமக்கு வந்து லாபம் வந்து 30 ரூபாய்க்கு நம்ம அட்டையை முடிச்சிட்டோம். 35 ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். கடைசியில் மளிகை கடையில் வந்து அது வந்து 50 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பேக்கெட் பண்ணலாம். இந்த கவர் சைஸ் அதெல்லாம் 3.5 3 தான். ஏற்கனவே கடுகு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், கடுகு அட்டைலாம் எப்படி கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவும் லைட்டாக பார்த்துக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 7 கிராம், சரிங்களா? 6லேருந்து 7 கிராம். அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன், சரிங்களா? இது வந்து 6லேருந்து 7 கிராம் கணக்கு, சரிங்களா? இதான் கணக்கு. 6 கிராம்னாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எரர் இருக்கும். ஒரு கிராம் கண்டிப்பாக எரர் இருக்கும். அதனால நம்ம இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் வச்சு 10 பாக்கெட்டு ஸ்பீடாக போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது எல்லா சீரகத்தையும் ஃபுல்லாக கவரில் பண்ணியாச்சு. சீல் பண்ணலை. இப்போ வெயிட் வச்சு இப்படி பார்த்துக்காங்க, சரிங்களா? 70 கிராமுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அதுலேயும் லைட்டாக ஒரு 1-2 கிராம் கிட்ட மிச்சம் தான், சரியா? உங்களுக்கு ஏதாவது ஒரு கவரில் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா போட்டுக்காங்க. நான் ஈவனாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம சீல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எல்லாத்தையும் சீல் பண்ணியாச்சு. இப்போ அட்டையில் பின் பண்ணிடலாம். அடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரகம் அட்டை ரெடி ஆகிட்டு இதில் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐ ஒரு பஞ்ச், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு பாருங்கள். அட்டை பாருங்கள் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது. கண்டிப்பாக இதுக்கும் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வேணும். லிங்க்கில் தரேன். ஃபஸ்ட்டு இந்த அட்டை போட்டதெல்லாம் லிங்க்கில் தரேன். அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ இதுவும் லிங்க்கில் இருக்கும். பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் லாபம் வந்து ரொம்ப இருக்குது. 30 ரூபாய்க்குள்ளே சீரகம் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம், பேக்கிங் எல்லாம். இப்போ நீங்கள் கடைக்கு சப்ளை பண்ணுறவங்க 35 ரூபான்னு கொடுங்க. நான் பெஸ்ட்டாக யாருக்குனே சொல்கிறதான் திரும்பி சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக மளிகை கடைக்கு கொடுங்க, 35 ரூபாய்க்கு கொடுங்க, தாராளமாக வாங்குவாங்க. நீங்கள் ஹோல்சேல் கடைக்கு 35 ரூபாய்க்கு கொடுக்கும் பட்சத்தில் அவங்க 40 ரூபாய்க்கு தான் மளிகை கடைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் அட்டை போட்டு பிஸ்னஸ் பண்ணுற விரும்புகிறவங்க கடையாக நீங்கள் சப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.